சித்திரை மாதம்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரொம்ப விசேஷமானது. எல்லா பௌர்ணமிகளை விடவும் சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம். இதில் வந்து மெயினாக யமதர்மனோட அக்கௌண்டன்ட்டு நம்ம சித்ரகுப்தன் அவர் தோன்றின நாளுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த நாளில் என்ன மாதிரியான விசேஷம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு வர முதல் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி வந்து அவர் வந்து அந்த கணக்குகளை கர்மா கணக்குகளை பார்க்குறதுன்னு வர இது வந்து ஒரு ஐதீகம் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குது. அந்த பௌர்ணமி வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பௌர்ணமி. என்னுடைய லைஃப்பில் எனக்கு வந்து சித்தர்களுடைய கனெக்ஷனும் இல்லை ஆன்மீகத்தில் ரொம்ப டீப்பானது வந்து சித்ரா பௌர்ணமி தான். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த மெடிடேஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு சந்தேகம் எனக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வரும். நான் கேள்வி கேட்டுனே இருப்பேன். இருக்கிறதுலே பாவம் யாருன்னா எனக்கு குருமார்களாக மாட்டினவங்க தான். அவ்வளோ கேள்வி கேட்பேன். நான்லாம் என் கேள்வியெல்லாம் கேட்கும்போது என் குருமார் ஒருத்தர் சொன்னார், நீ இல்லை அப்படி சொல்ல மாட்டாரு, உன் கேள்வி வந்து யானை பசி சோளப்பொறி போடுறது, உனக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, உனக்குலாம் நேராக தான் வந்து சொல்லணும். யாராவது என்ன ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நீ சித்ரா பௌர்ணமிக்கு வெள்ளையங்கிரி போனாங்க. இன்றைக்கி வெள்ளையங்கிரி 3 மாதம்லாம் ஓப்பனாக இருக்குல்ல. நான் சொல்கிறது ஒரு 2020 அட்லீஸ்ட் ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி 18 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்க டைம். அப்போல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, வெள்ளையங்கிரி 3 நாள் தான் திறந்துருப்பாங்க. இன்றைக்கி 3 மாதம், அன்றைக்கி 3 நாள் தான் திறப்பாங்க. என்னென்னா சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அவ்வளோதான் 3 நாள் தான். நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து சித்ரா பௌர்ணமியில் தான் போனேன். அந்த டைம் அங்கே போயிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு அந்த மேலே உக்காந்துட்டு வெள்ளையங்கிரிநாதரை பார்த்ததுனா அது வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக அழுதுதான் அன்றைக்கி தான். ஏன் அழறன்னு தெரியாமல் அழுதுதான் அன்றைக்கி தான். என்னை சுற்றி அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, அது கண்ட்ரோலில் நிற்கல, அது தாரையாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷிஃப்ட்டு அந்த சித்தர்கள் விஷயத்தில் எனக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் நான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான கோயில் போயிடுவேன், ஏதாவது ஒரு பெரிய ஷிஃப்ட்டு நடக்கும். ஸோ சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப ஹை எனர்ஜி. யாருக்காவது ஏதாவது சித்தி வேணும், அப்படி இல்லைன்னா சித்தர்களோட கனெக்ஷன் வேணும், இல்லை கர்மா கழிக்கணும், இல்லைன்னா நான் ஒரு தெய்வத்தோட உபாசனை எடுத்துட்டேன், அந்த தெய்வத்தோட உபாசனை வசியம்னு வேணாம், எனக்கு அது வந்து சித்தி ஆகணும்லாம் நினச்சிங்கன்னா சித்ரா பௌர்ணமி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு